குட்டியாக க்யூட்டாக இந்த மாதிரி ஹேர் போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? நான் இங்கே வந்து நெட் மெட்டீரியல், அதுக்கப்புறம் ஒரு ஃபேன்சி நெட் மெட்டீரியல் இருந்தது, அதை வச்சு வந்து பண்ணியிருக்கேன். இது வந்து சாட்டின், வெல்வெட், டெனிம் இந்த மாதிரி எந்த மெட்டீரியலை வேணாலும் பண்ணலாம். இங்கே வந்து இதோட லென்த் வந்து 18 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன், வித் வந்து 4 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பவு பெருசாக வேணும்னா ஒரு 5 இன்ச்சஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஃபேப்ரிக்கை வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ராங் சைடு வந்து நம்ம ஸ்டிச் போட போகிறோம். இப்போ இந்த எட்ஜில் வேணும்னாலும் கிராஸாக வந்து கட் பண்ணிவிட்டு கூட அதுக்கப்புறம் தைக்கலாம். நான் இந்த ஹேர் போ வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். ஒரு கார்னர்லேருந்து தையல் ஸ்டார்ட் பண்ணி நடுவில் மட்டும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு மறுபடியும் வந்து லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. லாக் ஸ்டிச் போட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த கார்னரில் வரைக்கும் வந்து தைச்சி முடிச்சுக்கலாம். நடுவில் கேப் விட்டுருக்கோம்ல, அந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த எட்ஜஸ் மட்டும் வந்து நாச் பண்ணிக்கிட்டோன்னா கொஞ்சம் வந்து ஃப்ளாட்டனிங்காக இருக்கும் திருப்பும் போது. அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பல்கியாக வந்து இருக்கும். இப்போ வந்து இதை திருப்பிட்டு நீங்கள் வேறு ஏதாவது துணி எடுக்கிறதா இருந்தால் நல்லா நீட்டாக அயன் பண்ணிக்கோங்க. நான் இங்கே நெட்டுன்றதுனால சும்மா கையிலேயே வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ நான் இங்கே காட்டியிருக்கிற மாதிரியே கையில் பிடிச்சிட்டு 2 சைடும் ஈவனாக இருக்கிற மாதிரி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் ரப்பர் பேண்ட் வைக்கணுன்னா அந்த நாட் போடுறதுக்கு முன்னாடியே 2 கையில் பிடிச்சிருந்தோம்ல, அந்த சந்தில் வந்து நுழைச்சி ரப்பர் பேண்ட் போட்டுடலாம். நான் இங்கே வந்து அலிகேட்டர் கிளிப்ஸ் தான் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் டைட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அந்த கிளிப்பை வந்து உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த 2 சைட் பவை வந்து இழுத்திங்கன்னா டைட் ஆகிடும். நான் ஃபஸ்ட்டே வந்து டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்போ வந்து குட்டி குட்டியாக க்யூட்டாக வந்து இந்த கிளிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு.